சாரதா ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சாரதா உள்ளார போய் கதவை சாத்திக்க கங்கா பதறி போய் எல்லாத்தையும் கால் பண்ணி வர வச்சுட்டாங்க. எப்படியோ சாரதாவே மனம் இறங்கி ஸ்டூல் மேலே ஏறினவங்க இறங்கி வந்துட்டாங்க. இறங்கி வெளில வர ஏமா அப்படி பண்ண அப்படின்னா என்னால் தாங்க முடியல, 30 வருஷம் அந்த ஆளோட வாழ்ந்திருக்கேன்னு பேசிகிட்டு இருக்கும் போதே கங்காவும் காவேரியும் விஜயும் குடுக்குடுன்னு வந்துடுறாங்க. ஸோ அவ்வளோ கிட்டக்க தான் இருக்காங்க. உள்ளார போய் கதவை சாத்தி இறக்கி வெளில கூட்டுற போதே வந்துட்டாங்க. ஆனால் தாத்தாக்கு அங்கே உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது, பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது கிளம்பி போகவே இல்லை. அதே சமயத்தில் அதே காவேரி தான் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீ இந்த சமயத்தில் வர வேணாம் அப்படின்னாங்க. இதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் லாஜிக்கலாக நமக்கு வந்து ஒரு பெரிய குறையாக இருக்குது. இந்த கதையில் நிறைய குறைகள் இருக்கிறதுனால தான் முன்னாடி இருந்த டிஆர்பி அடி வாங்கிக்கிட்டே வருது. சரி, ஓகே, அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தானத்துடைய குழந்தைகள் அவங்களுடைய அந்த ஒரு அப்பா போனப்புறம் அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்கிறத வச்சு தான் அந்த கதையை ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் அந்த அப்பாவோட கேரக்டரை கேவலப்படுத்தி நாசப்படுத்தி கடைசியில் எல்லாரும் அவரை திட்டி அவர் ஏதோ வந்து ஒரு மாதிரி சி அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே நமக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. கதையை எடுத்து போகணும், புது கதைக்களம் வேணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கதைக்களத்தை உருவாக்கியிருக்கணுமா, வேறு ஏதாவது கதைக்களத்தை யோசிக்க முடியலன்னு இருக்குது. அப்புறம் நான் ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா நம்ம தானே வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கன்னோ, அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சதாக இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்க தோணுது. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி உறுத்தலாக தான் இருக்குது. யாருக்காவது அதே மாதிரி அவங்க அப்பாவை இப்படி மோசமாக காட்டியிருக்க வேணாம்னு தோணுதாங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கடையில் வந்து இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, சாரதாவை வந்து அந்த மேலே கயிறெல்லாம் பார்த்து துண்டெல்லாம் கட்டிட்டாங்கிறத பார்த்து வெளில கூப்பிட்டு போய் உங்களுக்கு வந்து அவர் எப்படி இருந்தால் என்ன, நீங்கள் ஒழுங்காக தானே இருந்தீங்க, நீங்கள் அதை யோசிக்க வேணாமா, உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க முக்கியம் இல்லையா, நீங்கள் வந்து இந்த பக்கம் காவேரியுடைய குழந்தை கங்காவோட குழந்தையெல்லாம் பார்க்க வேணாமான்லாம் பேசி அட்வைஸ் பண்ணோன்னே ஒரு மனசு அப்படியே இறங்கிட்டாங்க. வெளில வந்து நான் ஏன் அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண போகிறேன், நான் உங்களுக்காக வாழ்கிறேன், அந்த ஆள் ஒழுங்காக இல்லாமல் இருந்திருக்கலாம், நான் ஒழுங்காக இருந்திருக்கேன், நான் நெருப்பு மாதிரி வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் நல்லா வந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்து அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காரு, அங்கே 2 பிள்ளைங்களை பெற்று அதுங்களுக்கும் நதி பேர் வச்சுருக்காரு. இதுக்கப்புறம் நான் அவருக்காக கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கடையில் வந்து இப்படி எங்கள் அம்மாவோட மனசையே மாற்றிட்டீங்களே அப்படின்னு டக்குன்னு காவேரி காதலில் கட்டி பிடிக்கிற காட்சியும் இருந்தது. என்ன நடந்தாலும் டோக்கனாவாச்சு அந்த காட்சியை வச்சிடணுங்கிறதுலையும் அவங்க குறிப்பாக இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்கே முடிக்கிற மாதிரி கொண்டு வந்தாலும் திருப்பி அந்த குடும்பம் கொடைக்கானலேருந்து இங்கே வர மாதிரி கதையை கொண்டு போக போகிறாங்களாங்கிறதையும் பார்க்கணும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.